ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரின் நினைவுகள் ஆச்சரியமானவைகள், ஆண்டவருடைய வழிகள் மகிமையானவைகள். ஆனால் மனிதனின் நினைவுகளோ மண்ணுக்குரியவைகள். ஆனால் அநேகருக்குள் தாங்கள் நினைக்கிற காரியங்கள், தாங்கள் யூகிக்கிற காரியங்கள், தாங்கள் எடுத்து செய்கிற காரியங்கள் மிக சரியானதாய் அவர்கள் பார்வையில் காணப்படுகிறது. தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள்தான், தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள்தான், தேவனை பின்பற்றுகிற கூட்டம்தான். ஆனால் தேவனின் நினைவுகளுக்கு ஏற்றாற் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமலேயே ஒரு கூட்டம் வேறு பக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிற காரியம், தேவனை தேடுகிற தேவ ஜனங்களுக்குள் காணப்படும் சுய சித்தங்கள், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்குள் காணப்படும் பிடிவாதமான காரியங்கள், சுய எண்ணங்கள், தங்கள் சுய எண்ணங்களை கர்த்தருக்குள் திணிப்பதற்கு போராடி கொண்டிருக்கும் தேவ ஜனங்கள். இதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். அதில் மிக குறிப்பாக ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டி அதன் மூலமாய் காரியங்களை நமக்கு விளக்கிச் சொல்ல இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் காணப்பட்ட நாகமான். இந்த நாகமானை குறித்து இந்த வேத பகுதியிலிருந்து எத்தனையோ தியானங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டும் அதே இடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். சீரியாவில் இருந்து தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி வந்த நாகமான் சரியான நபரை தேடி சரியான இடத்திற்கு கடந்து வந்த நாகமான் அந்த மனிதனின் வாழ்க்கையில் காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு குறைவு. தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற பலதரப்பட்ட கொடூரமான காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற நெருக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற பல பிரச்சனைகள், இவைகள் மத்தியில் அவைகளை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள், எப்படி அந்த காரியங்களை எதிர்கொள்கிறீர்கள், அதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் அழுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான நெருக்கங்கள் அவர்களை வளைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவைகளை எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம், எப்படிப்பட்ட நினைவுகளில் அந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறோம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். இந்த நாகமானுக்குள் காணப்பட்ட ஒரு குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகத்திலிருந்து அந்த மனிதனுக்கு ஒரு சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சரியான நபரை தேடி சரியான இடத்திற்கு இந்த மனிதன் கடந்து வந்திருக்கிறான். பெரும்பான்மையாக நாகமான் செய்த பெரும்பான்மையான காரியங்கள் மிக சரியானதாய் நேர்த்தியானதாய் காணப்பட்டது. ஒரு நெடுந்தூர பயணத்தை செய்து தீர்க்கதரிசியாகிய எலிசாவின்
வாசற்படி அண்டையிலே வந்து இந்த மனிதன் நின்றான் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். சீரியா தேசத்திலிருந்து எலிசா தீர்க்கதரிசி இருந்த இடம் வரையிலும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 750 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரத்தை கடந்து இந்த மனிதன் தன் சுய தேசத்தை விட்டு எலிசா தீர்க்கதரிசி அண்டையிலே கடந்து வருகிறார். நெடுந்தூர பயணம், நவீன போக்குவரத்துகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தூரத்தை இந்த மனிதன் கடந்து வருகிறார் என்று சொன்னால் அது நமக்குள் எவ்வளவு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது பாருங்கள். நெடுந்தூர பயணம், சாதாரணமாக இங்கிருந்து தாம்பரம் வரையிலும் நம்மால் நடந்து போக முடியுமா? அல்லது ஏதோ ஒரு மாட்டு வண்டியிலேயோ அல்லது ஒரு குதிரை வண்டியிலேயோ நம்மால் போக முடியுமா? டீலக்ஸ் பஸ்ஸில் போனால் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அப்பா உடம்பு வலி இல்லாமல் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏசி பஸ்ஸில் போனால் தான் நல்லாயிருக்கும். சாதாரண ஏதோ ஒரு டெம்போவில் உட்கார வச்சு உங்களை கொண்டு போகிறாங்க, எப்படி இருக்கும்? அங்கே போய் சேர்றவங்களாட்டி என்ன ஆகிடும், உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உண்மை தானே? ஒரு டீலக்ஸ் பஸ்ஸில் ஒரு சீரியா தேசத்துலேருந்து அங்கே வரல, இல்லை ஒரு ஃப்ளைட்டில் அங்கே வந்து கிளம்பி வரல. நவீன போக்குவரத்துகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் மிகுந்த சிரமம் எடுத்து பல இடங்களை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து எலிசா தீர்க்கதரிசியின் வாசற்படி அண்டையிலே வந்து நிற்கிறார். சரியான இடத்திற்கு, சரியான நபரிடத்திற்கு வந்து நிற்கிறார். இன்றைக்கும் நீங்களும் உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தேவ சமூகம் அது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உறுதியாய் தேடுகிறீர்கள். அநேக காரியங்கள் மிக செம்மையானதாய் நேர்த்தியானதாய் காணப்படுகிறது. நாகமானுக்குள்ளும் அப்படிதான் காணப்பட்டது. ஆனால் எப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் வாசற்படியிலே வந்து நின்றார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நாகமானின் நினைவுகளை பாருங்கள். எனக்குள் நான் இப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட நான் கடந்து வந்தேன். எலிசா தீர்க்கதரிசி வெளியே கடந்து வர வேண்டும், எனக்கு குஷ்டரோகம் இருக்கிற இடத்தில் கைகளை வைக்க வேண்டும், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் தொழுது கொண்டு அந்த இடத்தில் கரங்களை வைத்து என்னை சுகப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நினைவுகளை தனக்குள் சுமந்து கொண்டு ஒரு நெடுந்தூர பயணத்தை செய்து சரியான நபரை நோக்கி கடந்து வந்த நாகமான். இன்றைக்கும் தேவஜனமே மிக சரியான ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள். தேவ சமூகத்தை மிக உறுதியாய் தேடுவீர்கள். எல்லாம் மிக அருமையாய் காணப்படும். ஆனால் எப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட தேவன் அண்டையிலே கிட்டிச் சேருகிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உங்கள் சுய எண்ணங்களை சுமந்து கொண்டு உங்கள் சுய எண்ணங்களை ஆண்டவருக்குள் நீங்கள் திணித்து கொண்டிருக்கிறீர்களா? இதன்படிதான் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும், இப்படிதான் என் குடும்ப காரியங்களை கர்த்தர் சீர்படுத்த வேண்டும், இப்படி கர்த்தர் இந்த காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களாகவே ஒரு வரைமுறையை உண்டாக்கிவிட்டு அதை ஆண்டவருக்குள் திணித்து கொண்டிருக்கிறீர்களா? நாகமான் அப்படிதான் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிற அந்த சமயத்திலேயே இந்த நினைவோடு கூட இந்த மனிதன் புறப்பட்டு வருகிறார். எலிசா இப்படி செய்ய வேண்டும். தேவஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், எனக்கு ஆண்டவர் அப்படி செய்தால் நல்லா இருக்கும். சுய எண்ணங்கள் அதை ஆண்டவருக்குள் திணிப்பது என்பது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய காரியம். என் அசைவுகளுக்கு ஏற்றார் பிரகாரம்
எலிசா தீர்க்கதரிசியும் அசைய வேண்டும் என்று சொல்லி நாகமான் நினைத்தது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசியாகி எலிசாவே நாகமானின் அசைவுகளுக்கு ஏற்றாற் பிரகாரம் கொஞ்சமாகிலும் அசையவில்லை என்பதை நீங்கள் வசனத்தில் பார்க்க முடியும். அப்படி இருக்க சேனைகளின் கர்த்தர் உங்கள் நினைவுகளுக்கு ஏற்றாற் பிரகாரம் தன் நினைவுகளை மாற்றிக்கொள்வார் என்று சொல்லி தேவ ஜனங்கள் நினைத்து கொண்டிருப்பது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். உங்கள் நினைவுகளை கர்த்தருக்குள் திணித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அந்தரங்க காரியமாக இருந்தாலும் சரி, நீங்களாகவே ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு நீங்களாகவே பல காரியங்களை உங்களுக்குள் சிந்தித்து கொண்டு அந்த காரியத்தின் பிரகாரமாகவே கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள் நீங்கள் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஜெபத்தில் ஆண்டவருக்குள் அந்த காரியத்தை திணிக்கலாம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மனிதனுடைய எண்ணங்கள் அப்படிதான் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் தன் வார்த்தையில் மிக உறுதியாய் வெளிப்படுத்துகிறார். மீண்டும் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்களாகவே சுயமாய் எடுக்கிற தீர்மானங்கள், உங்கள் அறிவை சார்ந்து கொண்டு, உங்கள் அனுபவத்தை சார்ந்து கொண்டு, மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களிலிருந்து, மற்றவர்களிடத்திலிருந்து தவறாகவே கற்றுக்கொண்ட காரியங்களிலிருந்து நீங்களாகவே உங்களுக்குள் எடுக்கிற சுய தீர்மானங்கள், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தரின் சிந்தை உங்களின் நினைவுகளை விட மேலானதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களோ தங்கள் மண்ணின் காரியங்களை கர்த்தருக்குள் திணிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, இப்படிதான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். அவர்களாகவே ஒரு வரைமுறையை உண்டாக்கி அதன்படிதான் கர்த்தர் அசைய வேண்டும் என்று சொல்லி நினைப்பது எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். சரியான இடத்திற்கு கடந்து வந்தது நல்லதுதான். சரியான இடத்திற்கு கடந்து வந்து விட்டீர்கள். தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் நினைவுகள் ஆண்டவரின் நினைவுகளை பிரதிபலித்து கொண்டிருக்கிறதா? அதை நிதானித்து பார்த்தீர்களா? நாகமானின் நினைவுகளை பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் கடும் கோபம். என்னுடைய விருப்பப்படி எலிசா செயல்படவில்லையே, நான் நினைத்தபடி எலிசா கிரியை செய்யவில்லையே. அதை பார்த்த பொழுது இந்த மனிதனுக்குள் ஏற்பட்ட கடும் கோபம் நாகமானுக்குள் எத்தனையோ சிறந்த காரியங்களை நாம் வேதத்தில் பார்த்தாலும் அந்த மனிதனுக்குள் ஆரம்பத்தில் காணப்பட்ட அந்த பிடிவாதம் அதை விட்டு இறங்குவதா இல்லை, அதிலே நின்று கொண்டிருக்கிறார் அந்த மனிதன். இப்படிதான் நடந்து ஆக வேண்டும். இந்த மனிதனாவது கர்த்தரை அறியாத ஒரு மனிதன், சீரியா தேசத்தான். ஆனால் தேவஜனமே, தேவனுடைய ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை கேட்டுக்கொண்டிருந்தும் தேவ சமூகத்தை தேடிக்கொண்டிருந்தும் உங்களுக்குள் இப்படிப்பட்ட சுய நினைவுகளை
உறுதியாய் பிடித்து கொண்டு பிடிவாதமாய் இப்படிதான் நடந்து ஆக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் போராடுவது எவ்வளவு மனவேதனைக்குரிய காரியம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பல பேருக்குள் பல காரியங்களை குறித்த பிடிவாதங்கள், தங்களை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. நான் இப்படி தான் இருப்பேன், கடைசி வரையிலும் இப்படி தான் ஓடிக்கொண்டே இருப்பேன், எனக்குள் கொஞ்சமாகிலும் மாற்றம் ஏற்படாது, கர்த்தர் மாற்றிக்கொள்ளட்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சுயத்தை பிடித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறீர்களா கர்த்தரிடத்தில்? இந்த மனிதனின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது பாருங்கள். வாசியுங்கள் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். நான் பார்க்காத தண்ணீர் ஊற்றுக்களா? என் தேசத்தில் இல்லாத நதிகளா? ஏனென்றால் சீரியா தேசத்திலிருந்து எலிசா தீர்க்கதரிசி இடத்தில் அவன் கடந்து வருகிற சமயத்திலேயே தன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாவித ஆறுகளையும் அவர் பார்த்து கொண்டுதான் வருகிறார். தமஸ்குவில் ஓடிக்கொண்டிருந்த 2 நதிகளை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் நாகமான் தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது தமஸ்குவை தாண்டித்தான் வருகிறார். ஏனென்றால் சீரியா தேசத்தின் தலைநகரமாய் தமஸ்கு காணப்பட்டது. அதை கடந்து வருகிறார். தமஸ்குவின் நதிகளை குறித்த தெளிவு அவருக்கு இருந்தது. அதே போல யோர்தானையும் கடந்துதான் எலிசா தீர்க்கதரிசி அண்டையிலே கடந்து வருகிறார். அதனால் எனக்கு தெரியாததாயா, நான் பார்க்காததா? இன்றைக்கு சில பேருடைய பேச்சிலேயே பெருமையை நம்ம பார்க்க முடியும். எனக்கு சொல்லாதீங்க, இதை நீங்கள் அமைதியாக இருங்க, எனக்கு நல்லா தெரியும். அநேக பெருமை நிறைந்த பேச்சுகள், நல்ல ஆலோசனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். கணவன் நல்ல ஆலோசனை மனைவிக்கு கொடுப்பாங்க. ஆனால் மனைவி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் சும்மா இருங்க. அப்படியே நேரடியாக பேசுகிற சகோதரிகள் இருக்கிறார்கள். மனைவி நல்ல ஆலோசனை கணவனுக்கு கொடுப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு, அமைதியாரு, நீ பேசாத. இப்படி பேசுகிற சகோதரர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தன் வார்த்தை மூலமாய் தன் வார்த்தையை, சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு செவிகளை அடைத்து கொள்ளுகிற தேவ ஜனங்கள். இந்த மனிதன் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள், 12வது வசனத்தை. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். இந்த மனிதனின் நினைவுகளை பாருங்கள். யோர்தானில் இறங்கி நான் ஸ்நானம் பண்ண வேண்டுமா? அதைவிட சிறந்த நதிகள் என் தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதே, அதில் போய் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகுவேனே, ஏன் நான் யோர்தானில் இறங்க வேண்டும்? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பிரச்சனையின் மத்தியில் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் உங்கள் மனித அறிவை கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது வேடிக்கையாய்தான் காணப்படும். அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனம் உங்களுக்கு இருக்காது. என் பிரச்சனை இப்படி இருக்க, இதற்கு கர்த்தர் போய் இப்படி சொல்லுகிறாரே, என் குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அதற்கு தகுதியான ஆலோசனை கொடுக்காமல் இதை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அன்றைக்கு நாகமானுக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. என் குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று சொல்லி நான் கடந்து வந்தால் யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணி என்று சொல்லி இந்த மனிதன் எனக்கு ஆலோசனை கொடுப்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறான் அந்த இடத்தில். இன்றைக்கு நீங்களும் போராடி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் நினைவுகளின்படி வருவது இல்லை. உங்கள் இருதயத்துக்கு ஏற்றார் பிரகாரம் கர்த்தர் பேசுவது இல்லை. உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களும் நாங்கள் அல்ல. கர்த்தரின் இருதயத்தில் இருக்கிறதை சொல்லுவதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள்.
கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்தி சொல்வதுதான் உண்மையான தேவ சித்தம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தேவ ஜனங்களுக்கு மனம் இல்லை. இதுக்கு இதை செஞ்ச சரியாயிடுமா? சில பேர் என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், நான் ஆலோசனை கொடுப்பேன், இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இதை செஞ்சாலும் சரியாகாது. அவர் எதையோ சொல்கிறார், அவருக்கு என்ன தெரியும் இந்த விஷயத்தை பற்றி, நம்ம செய்வோம் வேறு செய்வோம். இப்படி செய்து செய்து செய்தே சீரழித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் பல பேர் பலதரப்பட்ட சீரழிவுக்கு நேரம் கடந்து போய் கொண்டிருக்காங்க. கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அது உங்கள் சிந்தைக்கு ஏற்றதாக இருக்காது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்காது. உங்கள் மனதின் நினைவுகள் படி கர்த்தர் பேசுவதும் இல்லை. தன் வார்த்தையின்படியே கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த மனிதனோ வேறு நினைவை தன் உள்ளத்தில் சுமந்து கொண்டு எலிசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். நான் பார்க்காததா, எனக்கு தெரியாததா, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ளாததா? தேவஜனமே, இப்படிப்பட்ட நினைவுகள் உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நினைத்துக்கொள். உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருக்காதே. இன்றைக்கு அநேகர் தங்கள் சுய புத்தியை சார்ந்து கொண்டே போவார்கள். எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிவதே இல்லை. சுய அறிவை சார்ந்து கொண்டு போவார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 7வது வசனத்தையும் வாசியுங்கள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களுடைய மனதில் இருக்கிற நினைவு எப்படிப்பட்டது? எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானி, நான் ஞானி. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து கொண்டிருப்பார்கள். நாகமான் தேவனை அறியாதவன், அந்த மனிதனுக்கே கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. சற்று யோசித்து பாருங்கள். சீரியா தேசத்திலிருந்து இவன் வந்திருக்கிறான், என் பிரமாணங்கள் அவனுக்கு தெரியாது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாகமானுக்கு தெரியாது. இப்படிப்பட்டவனுக்கு நான் ஏன் விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லி விட்டு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தர் தன் ஸ்தானத்தில் தான் எப்பொழுதும் நிற்பார். தன் வார்த்தையை விட்டு கொடுக்காத கர்த்தர். நாம் தான் அவருடைய சித்தத்துக்கு நேராய், அவருடைய சிந்தைக்கு நேராய் நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். சற்று யோசித்து பாருங்கள். நம்ம சிறு பிள்ளைகளுக்கு விட்டு கொடுப்போம், பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்த பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளை வந்து எதையோ ஒன்று பிடிவாதம் பிடித்து கேட்குதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது சின்ன பிள்ளை விட்டு கூட சொல்லுவீங்களா? அது சின்ன பிள்ளை விட்டு கூட, கொடுத்துடாத, கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லுவீங்க. யோசித்து பாருங்கள். நாகமானுக்கு ஒன்றுமே தெரியாது, தேவசித்தம் தெரியாது, பிரமாணம் தெரியாது, எதுவும் தெரியும், யோர்தானின் மேன்மை தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு கொஞ்சமாகிலும் கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. எலிசா தீர்க்கதரிசி ஒரு இம்மி அளவாகிலும் விட்டு கொடுத்து இறங்கி வரவில்லை. சரி, இந்த மனிதனை ஆதாயப்படுத்த வேண்டும், அவனுடைய நினைவுக்கேற்ற பிரகாரம் நான் இறங்கி வருகிறேன் என்று சொல்லி தன் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். தேவனை அறியாத மனிதன், பிரமாணங்களை அறியாத மனிதன் வாசற்படியில் வந்து நிற்கிறான். இந்த மனிதனை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் நான் இறங்கி போகிறேனே, விட்டு கொடுக்கிறேனே என்று சொல்லி எலிசா தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை அங்கு செய்தாரா? இல்லை.
என்ன நடந்தது பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. எலிசா தன் ஸ்தானத்தை விட்டு எழும்பி வரவில்லை, வார்த்தையை மாத்திரம் அனுப்புகிறார். கர்த்தரின் வார்த்தையை மாத்திரம் அனுப்புகிறார். தேவஜனமே, கர்த்தர் இப்படிதான் தன் வார்த்தையை மாத்திரம்தான் அனுப்புவார். நாம் தான் அந்த வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாவிட்டால் விளைவுகள் வேறு விதமாய் காணப்படும். அதையும் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி காட்ட இருக்கிறார். தொடர்ந்து அதை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருக்கு ஏற்றாற் பிரகாரம் நாம் நம்மை வளைந்து கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்றாற் பிரகாரம் நம்மை நாம் அர்ப்பணித்து கொண்டு போகும் பொழுதுதான் அங்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத எலிசா தீர்க்கதரிசி. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த ஸ்தானத்தில் இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? சரி, அவங்கள ஆதாயப்படுத்தணும், அவன் சீரியன், அவனை ஆதாயப்படுத்தணும், கொஞ்சம் இறங்கி போகலாம், அவனுக்கு ஏற்ற பிரகாரம் கொஞ்சம் இறங்கி போய் தோல் மேலே கை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி யோர்தான்கிட்ட கொண்டு போய் போடா, முழுங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இவர் பாருங்கள், தேவ சித்தம் இதெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இதுதான் தேவ மனுஷனுடைய சுபாவம். கர்த்தர் சித்தம் இதுனா அதை யாருக்காக விட்டு கொடுக்காதவன் தான் தேவ மனுஷன். யாருக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். அவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லா இடத்துலையும் நிற்கிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம், கர்த்தருக்கு தெரியும், நம்ம சூழ்நிலை தெரியும் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி போகிறவங்களாம் கர்த்தருக்கு ஊழியக்காரன் இல்லை. காம்ப்ரமைஸ் ஆகிறவங்க கர்த்தருடைய ஜனங்கள் இல்லை. வேலை ஸ்தலம் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவிசுவாசி. வெள்ளிக்கிழமான பூஜை போடுவாங்க, என்ன பண்ணுறது, நம்மளும் போய் தான் நிற்கணும். நான் ஒன்றும் அதை தொடலை, வணங்கலை, எதுவும் பண்ணலை. கர்த்தருக்கு தெரியும் என் சூழ்நிலை. இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருக்கிறவங்க இல்லை. உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கணும்னு தான் கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் சாதாரண ஸ்தானத்தில் நிற்கவில்லை, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலிசா தீர்க்கதரிசி கர்த்தரின் வார்த்தையை மாத்திரம் அனுப்புகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நாகமான் காணப்படவில்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலோசனை புறப்பட்டு வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது, அது உங்கள் இருதயத்துக்கு ஏற்றதாய் காணப்படாது. உங்கள் நினைவுகளுக்கு முற்றிலும் எதிராக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள போராடி கொண்டிருக்கிறீர்களா? அது ஒரு யுத்த களம்தான். உங்கள் நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டது, மனிதனுடைய சிந்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அதை உணர்த்தி காட்டுகிறார். பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. யுத்த களம், மிகப்பெரிய ஒரு போராட்டம். தேவ சிந்தைக்கும் மனுஷ சிந்தைக்கும் ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு யுத்தம். நாகமானின் சிந்தை தாழ்ந்த காரியம். எலிசா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதோ மகிமையான வார்த்தைகள். ஆனால் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அவன் புறப்பட்டு வர வேண்டும், அவன் தன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அந்த இடத்தில் கரங்களை வைத்து என்னை சொஸ்தப்படுத்த வேண்டும். இது நாகமானின் நினைவுகள். ஆனால் தேவனின் நினைவுகளோ, நீ இறங்கி போக வேண்டும், நீ யோர்தானில் இறங்க வேண்டும், 7 தரம் நீ முழுக வேண்டும், அப்பொழுது நீ சுத்தமாவா என்பது தேவனுடைய நினைவுகள். இரண்டுக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இன்றைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, எத்தனையோ பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீர்கள், எத்தனையோ நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும். ஆனால் உங்கள் சுய எண்ணங்களின்படி, சுய சித்தத்தின்படி அவைகளை அணுகிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாது. நாகமானுக்குள் குஷ்டரோகம் தான் வளர ஆரம்பிக்கும். அந்த இடம் என்று சொல்லி போய் எல்லா இடமும் குஷ்டரோகம் வளர்ந்து வர ஆரம்பிக்கும்.
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் தன் சுய எண்ணங்களை எலிசாவுக்குள் திணிக்க போராடுகிறான். என் நினைவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளல, அப்படி என்றால் நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி திரும்பி போகிறான். அப்பொழுது ஏற்பட்ட விளைவுகளை பாருங்கள். கர்த்தர் அதை உணர்த்தி காட்டுகிறார். தேவஜனமே, உங்கள் சுய எண்ணங்களை பிடிவாதமாய் பிடித்து கொண்டு, சுயநலத்தை பிடித்து கொண்டு, சுய சித்தத்தை பிடித்து கொண்டு போராடி கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரின் வார்த்தைக்கு விரோதமாய் தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், கீழ்ப்படிய மனமற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும்? கர்த்தரின் வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். அப்படி என்றால் நாகமான் யாரை விட்டு புறப்பட்டு போகிறார்? எலிசா தீர்க்கதரிசியை விட்டு புறப்பட்டு போகிறார். எலிசா தீர்க்கதரிசியை சாதாரணமாய் நினைத்துக் கொள்ளாதிருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி தன்னை முன்னிலைப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். எலிசா தீர்க்கதரிசி தன்னை எல்லா சமயத்திலும் எப்படி சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி ஆச்சரியமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை விட்டு இந்த மனிதன் திரும்பிக் கொண்டு போனான். இது எதை காட்டுகிறது? சுய சித்தங்கள், உங்கள் சுய எண்ணங்கள் பிரகாரமாகவே நீங்கள் செயல்பட பிடிவாதமாய் செயல்படும் பொழுது தேவ பிரசனத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போக ஆரம்பிப்பீர்கள். உங்களை அறியாமல் தேவ பிரசனத்தை விட்டு விலகி போக ஆரம்பிப்பீர்கள். தேவ ஜனங்களுக்குள் காணப்படும் பிடிவாதங்கள், வார்த்தைக்காக உங்களுக்குள் பிடிவாதம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அதற்கு வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனால் தேவ சித்தத்துக்கு விரோதமாக நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் நின்று கொண்டே இருப்பேன், பிடிவாதம் பிடித்து கொண்டு கசப்புணர்ச்சிகள், வைராக்கியங்கள், கோபங்களை மனதில் இருத்தி கொண்டு பிடிவாதமாய் போய்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் அறியாமல் தேவ பிரசனத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போகிறீர்கள். தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறும்? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள். உக்கிரத்தோடே திரும்பி போனான். எலிசா தீர்க்கதரிசியை விட்டு திரும்பினது போலத்தான் காணப்பட்டது. ஆனால் மீண்டும் சீரியாவுக்கே குஷ்டரோகியாகவே திரும்பி போகத்தக்கதாய் அவன் வழிகள் மாறுபட ஆரம்பித்து விட்டது. தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகிற எந்த மனிதனும் எந்த மனுஷியும் மீண்டுமாய் தங்களுடைய முந்தின ஸ்தானத்திற்கே திரும்பி போவார்கள். அதிலும் குஷ்டரோகியாகவே திரும்பி போவார்கள். மீண்டும் அதே பழைய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போய்விடுவார்கள். ஏனென்றால் சுய நினைவுகளை திணிக்கிறார்கள் கர்த்தருக்குள். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நீ இப்படி செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன், நீர் இப்படி செய்யும் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விட்டு கொடுப்பதே இல்லை. விடாமல் நின்று பிடிப்பார் பாருங்கள். நீடிய பொறுமையுள்ள கர்த்தர், நீடிய சாந்தமுள்ள கர்த்தர், மிகுந்த இரக்கமும் தயவும் உள்ள கர்த்தர் தான். ஆனால் அவர் தன் மகிமையை கொஞ்சமாகிலும் விட்டு கொடுப்பது இல்லை. நிற்கிறார் தன்னுடைய ஸ்தானத்திலே. ஆனால் இவனோ தேவ சமூகத்தை விட்டு திரும்பினது மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் சிரியாவுக்கே திரும்பத்தக்கதான நிலை. உங்கள் சுய எண்ணங்கள், உங்கள் பிடிவாதங்கள் உங்களை மீண்டும் குஷ்டரோகி என்ற ஸ்தானத்திற்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் குஷ்டரோகிகளாகவே, குணம் அடையாதவர்களாகவே திரும்பி போகத்தக்கதான காரியத்தை உங்களுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விட வேண்டியதை விட்டு விட்டீர்களா?
கர்த்தர் உங்களோடு கூட உணர்த்தி காட்டுகிற காரியங்களை எடுத்து போட்டு விட்டீர்களா? கர்த்தர் எந்த காரியங்களிலெல்லாம் உங்களுக்குள் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி உணர்த்தி காட்டினாரோ அந்த காரியங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களா? அல்லது அதெல்லாம் முடியாது, இப்படி தான் நான் வாழ்க்கையை வாழுவேன் என்று சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ பிரசனத்தை விட்டு நீங்கள் விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்ட காரியத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் நாகமானுக்கு இப்பொழுது யார் மீது கோபம் ஏற்படுகிறது? தன்னை அனுப்பி வைத்த சீரிய ராஜாவின் மீது கோபம் ஏற்படுகிறதா? எலிசா தீர்க்கதரிசியின் மீது கோபம் ஏற்படுகிறது. என்னிடத்தில் இப்படி சொல்லிவிட்டான் இந்த மனிதன், என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டானே, யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லிவிட்டானே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளையா? நான் எண்ணிக்கையுள்ள மனிதன் அல்லவா? கடும் கோபம் புறப்பட்டு வருகிறது. யார் மீது? தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மீது. சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கோபம் கொண்ட நாகமான் எதை காட்டுகிறது? கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இல்லை, சொல்லுவதை செய்வது இல்லை, சுய சித்தத்தின்படியே செய்து கொண்டிருப்பது. ஆனால் முடிவில் ஆண்டவரிடத்தில் கோபப்படுவது. என்ன ஆண்டவரே செஞ்சீங்க? எனக்கு என் ஜெபத்தை நீங்கள் கேட்டீங்களா? என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சீங்களா? எனக்கு ஆண்டவர் இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார் என்று சொல்லி பல பேர் கர்த்தரிடத்திலேயே ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வசனத்திலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசியுங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷனுடைய மதியீனம் அவன் வழி மதியீனமான காரியங்களை பல பேர் செய்து விடுவார்கள். மதியீனமாய் பல காரியங்களை செய்துவிட்டு அநேக சிக்கல்களில் போய் தங்களை சிக்கிக்கொள்ளத்தக்கதாய் அவர்களாகவே காரியங்களை நடப்பித்து விடுவார்கள். மதியற்ற காரியங்களை செய்வார்கள். கர்த்தருக்கு பிரியமற்ற பல காரியங்களை செய்து விடுவார்கள். அதனால் அவருடைய வழிகள் தாறுமாறாய் மாறிவிடுகிறது. ஆனால் முடிவில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தொடர்ந்து வாசியுங்கள். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். கர்த்தர்கிட்ட போய் கோச்சிக்குவாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம்? பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் யார்கிட்ட போய் என்ன பண்ணீங்க நீங்கள், எனக்கு என்ன செஞ்சீங்க, எனக்கு என் ஜெபத்தை நீங்கள் கேட்டிங்களா, நான் இவ்வளோ ஜெபம் பண்ண கேட்டிங்களா? கர்த்தர் ஒரே வார்த்தை கேட்பார், உன் மனதில் இருப்பது என் சிந்தையா உன் சிந்தையான்னு கேட்பார். என்ன பதில் சொல்லுவீங்க? அப்பயும் சில பேர் அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்க, ஏன் எனக்கு செய்யலை? அவங்க வாழ்க்கையிலெல்லாம் இது நடந்தது, ஏன் வாழ்க்கையில் நடக்கலை? இப்படி கர்த்தட்ட ஆதங்கப்பட்டு கொள்ளுகிற ஒரு கூட்டம். கர்த்தட்டே ஆதங்கம் பட்டுக்கொள்வாங்க, சண்டை போடுவாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், எதையுமே செய்யலை. எதையுமே செய்யாமல் விட்டார் பார்த்தீங்களா உங்களுக்கு? அதுதான் தப்பு. இந்த சுய பிடிவாதத்தில் இருக்கும்பொழுது, உங்கள் பிள்ளைங்க பிடிவாதம் பிடிக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க? பெரம்பை எடுப்பீங்க, வச்சு வாங்குவீங்கள்ல, உண்மை தானே? யார் இருக்கிறா எவர் இருக்கிறான்னு பார்க்க மாட்டீங்க, அடின்னு அடிப்பீங்க. எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாலாம் என்னை அடிக்க தொடங்கினார்னா அதை விடுறவர்களும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். இப்படி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அடித்தாராம் எப்படி இருக்கும்? நான் நினைக்கிறேன் அநேக தங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அடி வாங்கி தான் இருப்பாங்க. வச்சு வாங்குன்னு வாங்கிட்டே தான் இருப்பார் ஆண்டவர். பெல்ட்டோடு தான் சுற்றுவார் சபையில் ஆண்டவர். கையில் ஒரு பெரிய பெரம்பு, ஸ்டிக்கு, பெல்ட் எல்லாம் இருக்கும். நவீன பனிஷ்மெண்ட் கருவிகள் கூட இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நவீன முறையில் பாவம் செய்கிறாங்க தேவஜனங்கள் இல்லை? தேவஜனமே யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கிற இடத்தில் எவ்வளவு கண்டிப்பு காட்டுகிறீர்கள். ஆனால் உங்கள் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காமல், உங்கள் சுய எண்ணங்களை விட்டு கொடுக்காமல் ஆண்டவரிடத்தில் நீங்கள் எப்படி அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் எப்படி உங்கள் வாழ்க்கையிலே தன் மகிமையை வெளிப்படுத்த முடியும்? சுய எண்ணங்களை பிடித்து கொண்டு போராடுகிற தேவஜனமே, உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மனிதனுடைய கோபம் எப்படி வளர்கிறது பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள்.
2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் முதல் பகுதியை வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் மிகுந்த கோபம், கடும் கோபம் எலிசா தீர்க்கதரிசியின் மீது. அதோடு கூட நிற்கவில்லை. 12வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள். உக்கிரத்தோடே திரும்பி போனான். கடும் கோபத்தில் துவங்கி உக்கிரகத்தில் நிலைத்து நின்று கொண்டிருந்த நாகமான். பிடிவாதம் பிடிக்கிற தேவ ஜனமே, உனக்குள் இருக்கிற கோபம் கொஞ்சமாயிலும் தணிந்து போகாது. அந்த கோபம் உக்கிரகமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலும் யார் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தரிடத்தில் கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் கர்த்தரிடத்திலே ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாக இடைபடுகிறார். என் வார்த்தைகளுக்கு உன் செவிகளை நீ அடைத்து கொண்டிருக்கும் பொழுது, என் சித்தத்தை விட்டுவிட்டு உன் மண்ணுக்குரிய காரியங்களை எனக்குள் நீ திணிக்க போராடுவது எந்த வகையில் சரியான காரியம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மண்ணுக்குரிய காரியங்களை மகிமையுள்ள ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் திணிக்க முடியும்? ஆனால் தேவ ஜனங்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் உபவாசித்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உபவாசம் போட்டு திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். போராடி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சுய சித்தங்களை கர்த்தருக்குள் திணித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் கர்த்தர் விட்டு கொடுப்பது இல்லை. கொஞ்சமாகிலும் இறங்கி வருவது இல்லை. அவர் சொன்னதுதான். இதை விட வேண்டும் என்று சொன்னால் விட்டுத்தான் ஆக வேண்டும். நீ விடாவிட்டால் விடத்தக்கதான சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எப்படி உங்களை தன்னுடைய கட்டுக்கோப்பில், எப்படி தன்னுடைய சித்தத்துக்கு நேராய் உங்களை திருப்ப முடியும் என்று என் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். பாருங்கள், எவ்வளவு தூரம் போறியப்போ, சிரியாவுக்கு தானே ஓடிப்போ. அத்தனை பேரும் பார்ப்பான். குஷ்டரோகியா தானே திரும்பி வந்ததை பார்ப்பான். சுகம் வேணும்னா நான் சொன்னதை செய். சுகம் வேணும்னா சுய சித்தத்தை தூக்கி எறிந்து விட்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய. அப்பொழுதுதான் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லி எந்த சமயத்திலும் கொஞ்சம் கூட நினைத்து கொண்டிருக்காதிருங்கள். வார்த்தைக்கு நேராய் உங்கள் சிந்தை திருப்பப்பட வேண்டியது அவசியம். ஆனால் பாருங்கள், இந்த மனிதன் பிடிவாதமாய் நிற்கிறான். அதனால் ஏற்பட்ட 3வது விளைவை பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். இவன் திரும்பி போகும்போது எப்படி போகிறான்? குஷ்டரோகியாகவே திரும்பி போகிறான். அப்படி என்றால் இவன் தன் வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதத்தை உண்டு பண்ணினது யார்? கர்த்தர் தாமதத்தை உண்டு பண்ணினாரா? எலிசா தீர்க்கதரிசி தாமதத்தை உண்டு பண்ணினாரா? இல்லை. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பேரை சுட்டி காட்டுவீர்கள். இவர்கள்தான் காரணம், அவர்கள்தான் காரணம் இந்த பிரச்சனைக்கு. இவங்க இப்படி பண்ணதுனால தான் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நேராய் தன் கரத்தை நீட்டுகிறார். நீதான் காரணம் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். உன் வாழ்க்கையில் என் மகிமை வெளிப்படாததற்கு நீதான் காரணம். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள என்னை என் ஸ்தானத்திலிருந்து இறங்க பண்ணும்படிக்கு மண்ணுக்கும் தூசிக்கும் ஒத்த மனிதனாகி நீ போராடுவது எந்த வகையில் சரி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் சக மனிதனுக்கு உன்னால் விட்டு கொடுக்க முடிகிறதா? உன்னோடு கூட இணையாயிருக்கிற மனிதனுக்கு உன்னால் உன் காரியங்களை தியாகம் செய்ய முடிகிறதா? மண்ணுக்கு ஒத்த மண்ணோடுகளுக்கு ஒத்ததாய் நீயே உன் வாழ்க்கையில் இப்படி நிற்கும் பொழுது மகிமையுள்ள கர்த்தர் எப்படி தன்னுடைய காரியங்களை உனக்கு விட்டு கொடுக்க முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல.
உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தாமதம் ஏற்படுகிறது. தேவ சமூகத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதம் ஏற்படுகிறது. சில பேருடைய வாழ்க்கையிலே நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது பிரச்சனை. அதற்கு காரணம் யார்? கர்த்தர் அல்ல, நீங்கள் தான் காரணம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் சித்தத்தை தூரே தள்ளிவிட்டு சுய சித்தத்தை எனக்குள் திணிக்க போராடும் என் ஜனமே, என் மகிமை வெளிப்படாமல் தடுத்து நிறுத்துவது உன் கீழ்ப்படியாமை. உன் கீழ்ப்படியாமை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேவஜனமே, தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, இத்தனை நாள் வரையிலும் நான் ஜெபித்தேன், உங்களை தேடினேன், ஆனால் என் நினைவு உம்முடைய நினைவாக இல்லை. என் நினைவை தான் நான் முக்குள்ள திணித்த ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என்னோடு கூட இடைபடுகிறது ஆண்டவரே. என் சுய சித்தங்களை தூக்கி எறிந்துவிட்டு உடைய மகிமையான சித்தத்துக்கு நேராய் நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே முழு உள்ளத்தோடு கூட பாடலாம் அல்ல, அர்ப்பணிப்பா கரங்களை உயர்த்தும். கரங்களை தேவ சமூகத்தை உயர்த்தி உங்கள் சுய எண்ணங்கள், சுய திட்டங்கள், நீங்கள் மற்றவர்களிடத்தில் தவறாய் கற்றுக்கொண்டவைகள், உங்கள் அனுபவத்தை சார்ந்து கொண்டு செயல்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நான் தூக்கி எறிகிற ஆண்டவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சுயமென்னில் சாம்பலாய் மாறே சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவி. கரங்களை உயர்த்தி சுயமென்னில் மகிமையெல்லாம் இழந்து ஆண்டவர் மனுஷ சாயலில் வெளிப்பட்டு மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். நம்மை உயர்த்தும்படிக்கு தன்னை தாழ்த்தின கர்த்தர் இன்றைக்கு தன் மகிமை நம் மூலமாய் வெளிப்படுவதற்காக சுய சித்தங்களை சிலுவையில் அடித்துவிட்டு அறைந்துவிட்டு என் மகிமை நோக்கி எழும்பி வா என்று சொல்லுவதில் தேவ ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போராடுவது எவ்வளவு மனவேதனையை கர்த்தருக்கு கொண்டு வரும் பாருங்கள். ஏனென்றால் சுய சித்தத்திலேயே தொடர்ந்து நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றத்துக்கு நேராய் நீங்கள் கடந்து வராமல் பிடிவாத குணத்தோடு கூட செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட விளைவை கொண்டு வருகிறது பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே. இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே. இவ்வளவு ஜெபித்தீர்களே, இவ்வளவு பிரயாசப்பட்டீர்களே, இவ்வளவு போராடினீர்களே, எல்லாம் விருதாவாய் போய் கொண்டிருக்கிறது. ஏன் விருதாவாய் போகிறது? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? மாமிசத்தினால் முடிவு பெற போகிறீர்களோ? சீரியாவை விட்டு எலிசா தீர்க்கதரிசியின் வாசற்படி அண்டைகளை கடந்து வந்தது ஆவியில் ஆரம்பம் பண்ணினது. ஆனால் எலிசா வெளியே கடந்து வர வேண்டும், தன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற குஷ்டரோகம் இருக்கிற இடத்தில் அவன் கரங்களை வைத்து என்னை சுகப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் நான் திரும்பி போகிறேன் என்று சொல்வது. மாமிசத்தில் முடிவு பண்ண போகிறீர்களோ? மாமிசத்தில் உங்கள் ஓட்டத்தை முடிக்கப் போகிறீர்களோ? பிடிவாதத்தை பிடித்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், சுய எண்ணங்களை விட்டு கொடுக்காமல் உங்கள் ஸ்தானத்திலேயே நின்று கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிரயாசங்கள் விருதாவாய் போகிறது. வாழ்க்கை விருதாவாய் போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு தூரம் கடந்து வந்தான் இந்த மனிதன். ஆனால்
தேவ சித்தத்துக்கு நேராய் திரும்பாததினால் அத்தனையும் வீணான ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போகிறது. எத்தனை வருடம் சபைக்கு கடந்து வருகிறீர்கள், எத்தனை வருடமாய் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், சேவிக்கிறீர்கள், தொழுது கொள்ளுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றத்துக்கு நேராய் கடந்து வராமல் உங்கள் ஸ்தானத்திலேயே நின்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஓட்டம், உங்கள் பிரயாசம், உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வீணாய் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் கிருபையுள்ள கர்த்தர் அந்த இடத்திலும் நாகமானுக்கு ஒரு கிருபை பாராட்டினார். இறங்கி வராத கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தும் கர்த்தர். எப்படி? 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். எத்தனை அதிகம்! சமீபத்து வருகிற ஊழியக்காரர்கள் அவன் குஷ்டரோகியாய் இருந்த சமயத்திலும் விலகி போகாமல் நெருங்கி வந்து வார்த்தைக்கு நேராய் உந்தி தள்ளும் ஊழியக்காரர்கள். உங்களுக்கு நெருங்கின வட்டத்தில் இருக்கிறவர்கள் உங்களை கர்த்தரின் வார்த்தைக்கு நேராய் உந்தி தள்ளுகிறார்களா, அல்லது வார்த்தை விட்டு விலகச் செய்யும்படி தவறான ஆலோசனை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? உங்கள் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் தாயாக இருக்கலாம், உற்ற நண்பர்களாக இருக்கலாம், இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் அண்டையிலே நெருங்கி நிற்கிற அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று சொல்லி உங்களை உந்தி தள்ளுகிறார்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா நம்ம அங்கே போகலாம், வா இந்த காரியத்தை செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று சொல்லி உங்களை நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அவர்களை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தரின் சித்தத்தை விட்டு உங்களை திசை திருப்புகிற யாராயிருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு உங்களை உரங்கொள்ள செய்கிற யாராயிருந்தாலும் அவர்களை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு செவிகளை அடைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை மீண்டும் குஷ்டரோகியாகவே உங்கள் ஸ்தானத்திற்கு, கேடான உங்கள் ஸ்தானத்திற்கு உங்களை அனுப்பும்படிக்கு உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். தேவஜனமே, உங்கள் நெருங்கின வட்டங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார்களா? கீழ்ப்படியே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே, ஏன் இதை செய்ய மாட்டார் என்று சொல்லி உங்களோடு கூட இடைபடுகிறார்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் நீ கீழ்ப்படியக்கூடாது, அந்த வார்த்தையை நீ செயல்படுத்தித்தான் பாரேன் என்று சொல்லி உங்களை தட்டி ஆண்டவர் அண்டையிலே நெருக்கி சேர்க்கிறார்களா, அல்லது விலகச் செய்து கொண்டிருக்கிறார்களா? கவனித்து பாருங்கள். மிக அருமையாய் நாகமானுக்கு ஊழியக்காரர்கள் வந்து ஆலோசனை கொடுத்தார்கள். இவர்களும் சீரியர்கள் தான். ஆனால் இந்த நெடுந்தூர பயணம் எலிசாவின் வாசற்படியிலே வந்த பொழுது அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டு விட்டார்கள். குணமட வேண்டிய அவசியமற்றவர்கள், எந்தவித பிரச்சனையும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் சுமந்து கொண்டு வரவில்லை. ஆனாலும் அற்புதம் பெற வேண்டிய அவசியமற்ற அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கிற நீங்கள் எவ்வளவாய் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே குஷ்டரோகம் இல்லை, ஆனால் அவர்கள் உந்தி தள்ளுகிறார்கள் கீழ்ப்படியும் என்று சொல்லி. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் மாற்றம் ஏற்படும். சுய நினைவுகளில் உறுதியாய் நின்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மாற்றம் ஏற்படுவது இல்லை. உடன்தானே நாகமானுக்குள் ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை பாருங்கள்.
14வது வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். தேவ ஜனமே, எதையாவது ஒன்றை நீங்கள் விட்டு கொடுத்தால் தான், எதையாவது ஒன்றை நீங்கள் பற்றி கொண்டால் தான் அற்புதம் நடைபெறும். உங்கள் சுயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால்தான் அங்கு அற்புதம் ஏற்படும். இரண்டையும் ஒன்று சேர உங்களால் செயல்படுத்த முடியாது. ஒன்று, உங்கள் நினைவுகளை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், அல்லது கர்த்தரின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் நினைவுகளை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அதை விட்டு கொடுக்காமலேயே நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் மாற்றம் ஏற்படாது. நாகமானை பாருங்கள், வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே என் சுய எண்ணங்களை நான் தூக்கி எறிகிறேன். தமஸ்குவின் நதிகள் எனக்கு மேன்மையானதாய் காணப்படுகிற அந்த காரியத்தை தூக்கி எறிகிறேன். வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என் சித்தத்துக்கு நேராய் அவர் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் போராடுவது இல்லை. அவர் சித்தத்துக்கு நேராய் நான் திரும்புகிறேன் என்று சொல்லி இந்த மனிதன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தவுடன் மாற்றம் ஏற்படுகிறது. ஆச்சரியமான மாற்றம் ஏற்படுகிறது. மகிமையான மாற்றம் ஏற்படுகிறது. தேவஜனமே, வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். சுய எண்ணங்களை சிலுவையில் அறையுங்கள். உங்கள் சுய எண்ணங்களை பிடிவாதமாய் பிடித்து கொண்டிருக்கிற காரியங்களை தூக்கி எறியுங்கள். உங்களுக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் ஏற்படும் வரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரின் மகிமை வெளிப்படாது. கர்த்தரின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் வரையிலும் கர்த்தரின் மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படாது. வார்த்தைக்கு மனமுவந்து உங்களை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் தன் மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். சுய சித்தங்கள் மடிந்து போகட்டும். பிடிவாதங்கள் மடிந்து போகட்டும். கர்த்தரின் வார்த்தை உங்களுக்குள் ஜீவனுள்ளதாய் மகிமைப்பட ஆரம்பிக்கட்டும். மகிமையுள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தன் மகிமையை வெளிப்படுத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நாம் எழுந்திருந்து தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.